ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இது பலமுறை நாம் படித்த கேட்ட ஒரு தேவனுடைய வார்த்தை. அதனாலே இன்னொரு பார்வையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, இந்த நாளின் செய்தி என்னவென்றால், நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. இந்த பூமியில வாழ்கிற அத்தனை பேருமே விரும்புகிற 2 காரியங்கள். ஒன்று ஆசீர்வாதங்கள், இன்னொன்று எல்லையை பெரிதாக்கப்பட வேண்டும். ஆங்கிலத்திலே சொல்வேனேயானால் மோர் கம்ஃபர்ட்ஸ். இதை விரும்பாத மக்கள் யாருமே இல்லை. இன்றைக்கு அந்த வசனத்தினுடைய கருத்து என்னவென்றால், நீர் என்னை ஆசீர்வதித்து, இரண்டாவது என் எல்லைகளை பெரிதாக்கி. இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிறார், அவருடைய எல்லைகள் பெரிதாக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? அதான் இந்த நாளின் செய்தி. தேவனுடைய எல்லைகள் பெரிதாக்கப்பட வேண்டுமானால் இது தவறல்ல. என்னை ஆசீர்வதியும், அது தவறல்ல. என் எல்லைகளை பெரிதாக்கி தாரும், தவறல்ல. ஆனால் அதே வேளையில அந்த எல்லைகள் பெரிதாக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் இங்கே திரையை பாருங்கள். நீங்கள் உடைய நோக்கம் சரியா இருக்க வேண்டும், உடைய எண்ணங்கள் சரியா இருக்க வேண்டும், உடைய உறவுகள் சரியா இருக்க வேண்டும், உடைய ஆசைகள் சரியா இருக்க வேண்டும். இட் should be right attitude. எண்ணங்கள், நோக்கங்கள், விருப்பங்கள் எல்லாமே. இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், அதாவது அவருடைய எண்ணங்கள் தவறானது, நோக்கங்கள் தவறானது, ஆசைகள் தவறானது, அவருடைய உறவுகள் தவறானது. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில என்னை ஆசீர்வதியும், என் நிலைகளை பெரிதாக்கும். இன்றைக்கு தேவன் கேட்கிற முதல் கேள்வி, இந்த எல்லைகள் பெரிதாக்கப்பட வேண்டிய நோக்கம் என்ன? த மோட்டிவேஷன். ஆண்டவருக்கு அன்பானவர்களே, மனிதருக்கு மொழி தெரியும், நம்மை படைத்தவருக்கு நோக்கங்களே தெரியும். He knows the motivation. Why I preach, why I ask, why I pray. நான் ஏன் ஜெபிக்கிறேன், என நோக்கத்திற்காக ஜெபிக்கிறேன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அன்பானவர்களே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. அதாவது இந்த எல்லாருமே விரும்புகிறார்கள். வசதியை விரும்பாத மக்கள் யாருமே இல்லை. எல்லாரும் வசதியை விரும்புகிறார்கள். ஆனால் வசதியவே வாழ்க்கையின் குறிக்கோளாக்க கூடாது. திரையில் பாருங்கள், எப்போதும் நம்மை வசதியாக்கி கொள்வதிலே நம் குறிக்கோளாய் இருப்பது தவறு. புரியும் நினைக்கிறேன். எப்போதும் நம்மை வசதியாக்கி கொள்வதிலே, இன்றைக்கு அதற்கு தேவன் ஒரு மனிதனை வசதியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாவாய். அது தேவனுடைய விருப்பம். உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிப்பேன், உன் எல்லைகளை பெரிதாக்குவேன். ஆண்டவர் விரும்புகிற வார்த்தை, விருப்பம் என்னவென்றால், ஆபிரகாம் சொன்னார், உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிப்பேன். ப்ரொடக்டிவ் லைஃப், பெருகவே பெருக பண்ணுவேன். ப்ராக்ரெசிவ் லைஃப். சத்துருக்கள் உன் வாசலை சுதந்திரிப்பார்கள், நீ சத்துருக்களின் வாசலை சுதந்திரிப்பாய். பொசசிவ் லைஃப். அப்படின்னா தேவனை விரும்புகிறார். பெருக்கத்தின் வாழ்க்கை, ஒரு உயர்வின் வாழ்க்கை, அதாவது சுதந்திரிக்கிற வாழ்க்கை தேவன் விரும்புகிறார். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இன்றைக்கு அநேகர் அதை பெற்றுக் கொள்வதிலே இன்றைக்கு குறியா இருக்கிறோம். வசதியை பெற்றுக் கொள்வதிலே கவனியங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, உடைய நோக்கம் சரியா இருந்தால் வாய்ப்புகள் சரியா இருக்கும். இன்னும் சொல்லுகிறேன், உங்கள் நோக்கங்கள் சரியா இருக்குமானால் தேவன் வாய்ப்புகளை தருவார். இன்றைக்கு இந்த என்னை ஆசீர்வதியும், என் நிலைகளை பெரிதாக்கும், இதை அறிக்கையில் எங்கே பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், உலக பிரகாரமான நன்மைகள், உலக பிரகாரமான காரியங்கள், அதிலேயே நம்முடைய ஜபத்தை நாம் பயன்படுத்துகிறோம். என்னை ஆசீர்வதியும். ஆனால் அந்த நோக்கம் என்னவென்றால், என் எல்லைகளை பெரிதாக்கும். ஜபத்திலே, கிருபையிலே, ஊழியத்திலே, வாழ்க்கையின் முன்னேற்றத்திலே. இன்றைக்கு ஜனங்களுக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலை வந்தவுடனே இது போதும். ஆவிக்குரிய மக்கள் கூட, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், போதும். இல்லை அன்பானவர்களே, அந்த யாபேசினுடைய வார்த்தையை கேளுங்கள், என் எல்லையை பெரிதாக்கும். இன்னொரு மொழிபெயர்ப்பிலே
என் கிருபைகளை பெரிதாக்கும், என் அபிஷேகத்தை பெரிதாக்கும், என் ஞானத்தை பெரிதாக்கும், தேவனோடு இருக்கிற அந்த உறவுகளில என்னை பெரிதாக்கும். இன்றைக்கு அடுத்த இன்னொரு குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, நம்முடைய நோக்குகள் நிறைவேறாத போது நாம் சோர்ந்து போகிறோம். என்னுடைய முந்தின செயலில் நான் சொல்லியிருப்பேன், கிடைப்பது என்பதனால் அன்பு கூறுவதல்ல, கிடைக்காவிட்டாலும் அன்பு கூறுவேன். தாவீதின் வாழ்க்கையில அவன் ஆலயத்தை கட்டும்படி விரும்பினான், ஆலயத்தை கட்ட நிர்ணயம் பண்ணினான். அந்த தேவன் சொன்னார், நீ ஆலயத்தை கட்ட மாட்டாய், உன் குமாரன் கட்டுவான். ஆண்டவர் அந்த சரியான வார்த்தை அவனுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் நோய் என்று சொன்னார். ஆனாலும் நோய் என்று சொன்னாலும் அன்பானவர்களே, அந்த ஆலயம் கட்டுவதற்கு என்னவெல்லாம் தேவை எல்லாரும் சகோதரித்தான். நீ வாசித்து பாருங்க, உடனாளாம் 28ஆம் அதிகாரத்துல. நோய் என்று சொல்லிவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அதை இன்னொரு செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தை அவன் நிறைவேற்றினான். சாலமோன் ஆலயத்தை கட்டினான், ஆனால் அந்த ஆலயத்திற்கு தேவையான அத்தனை பனிமுட்டுகளையும் தாவீது சேகரித்து வைத்தான். அவருடைய கருப்பொருள் என்னவென்றால், அன்பானவர்களே, இன்றைக்கு நாம விரும்புவதெல்லாம் என் தேவை சந்திக்கப்படணும், என் தேவை சந்திக்கப்படணும் இல்லை என்பானவர்களே. தேவை சந்திக்கப்படும். நீங்கள் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் தேவைகளை தேவன் சந்திக்கிறார். ஆனால் அதைவிட மேலான நோக்கம் என்னவென்றால், என் எல்லைகள் பெரிதாக்கப்பட வேண்டும். அதற்கு முதல் குறிப்பு என்னவென்றால் ஸ்டெபிலிட்டி, ஒரு உறுதியான, உத்தமமான, நேர்மையான. இதை ஆண்டவர் தாவீதின் வாழ்க்கையை என்று சொல்கிறார், அவன் என்னை உத்தம இதயத்தோடு சேவித்தான். தாவீதே சொல்லுகிறார், 1 நாளாகமம் 28, நீர் என் உத்தமத்தை அறிந்திருக்கிறீர். யோசித்து பாருங்கள், இது சொல்வதற்கு தைரியம் தேவை. நீர், அதாவது அந்த உறுதி, அந்த உத்தமம், இது எதை காட்டுகிறது சொன்னால், இன்னும் ஒரு ஆழமான, இன்னும் ஒரு மேலான, இன்னும் ஒரு உன்னதமான அனுபவத்தை உங்களுக்கு கொடுப்பது மட்டுமல்ல, உங்கள் எல்லைகளை பெரிதாக்கப்படும். உங்கள் எல்லைகள் பெரிதாக்கப்பட திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தேவனோடு இருக்கிற அந்த நெருக்கமான உறவு, தேவனோடு இருக்கிற நெருக்கமான அந்த பிணைப்பு, அது மட்டுமல்ல அன்பானவர்களே, தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற அந்த ஆசை, அந்த துடிப்பு. எனவேதான் பக்தர் சொன்னார், வேறொரு ஆசை இல்லை உம்மை தவிர. அதனுடைய கருத்து என்னவென்றால், தேவன் மேல் ஒரு ஆசை வரும்போது உங்கள் எல்லைகள் பெரிதாக்கப்படும். அந்த வார்த்தையை நான் திரும்ப படிக்கிறேன், நீர் என் எல்லையை பெரிதாக்கி. இது உலக பிரகாரமான நன்மைகளுக்கு மட்டுமல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நீர் என் எல்லைகளை பெரிதாக்கும். என் கிருபைகளை, என் வரங்களை, என் வல்லமையை, என் வாழ்க்கையை, என் ஊழியத்தை பெரிதாக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த இப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் கேட்கிறார். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் சொல்கிற வார்த்தை, நீர் என்னை ஆசீர்வதியும். ஆண்டுடைய 2வது கேள்வி, why? ஆண்டவர் கேட்பது ஏன்? ஏன் உன்னை ஆஸ்வதிக்க வேண்டும்? அன்பு பிள்ளைகளே, தேவன் ஆஸ்வதிக்க வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையில அதற்குரிய அடிப்படை தன்மைகள் இருக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபம், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். நல்லது. அந்த ஆசீர்வாதத்திற்கு பிறகு இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆஸ்வதிக்கப்படுகிற வரைக்கும் அவர்கள் தேவன் நெருக்கமா இருக்கிறார்கள். ஆனால் ஆஸ்வதிக்கப்பட்ட பிறகு தேவனை மறந்து போகிறார்கள். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்களோ 2 தீமைகளை செய்தார்கள், வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொண்டார்கள். ஒரு காலத்துல ஆண்டவரோடு வாழ்ந்தவர்கள் வசதிகள் வரும்போது இன்றைக்கு ஆண்டவரை மறந்து வாழ்கிறார்கள். எனவேதான் பக்தன் பாடினார், வசதிகள் வலைகளாய் மாறலாம், வசதியை தேடாதே, அந்த வசதி வரும்போது அதை ஆண்டவருக்கு என்று பயன்படுத்து. இந்த பெருக்கத்தை குறித்து பவுலுடைய சொல்ற வார்த்தை கவனிங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11-12. பெருக்கம் தேவை, ஆனால் பெருக்கமே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. ஆரம்பத்துல சொன்னேன், பெருக்கமே நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளா இருக்கக்கூடாது. பெருக்கத்தை தேவன் தருகிறார். ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, அதாவது நம்முடைய நெருக்கங்கள் தான் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறது. இப்படி சொன்னாலும் புரியும். நம்முடைய அந்த சகிப்புத்தன்மை, அந்த சகிப்புத்தன்மை தான் நம்முடைய வாழ்க்கையின் பெருக்கத்தை தருகிறது. இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். பவுல் சொல்லுகிறார் 3:12, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் லக்கை நோக்கி தொடருகிறேன். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பார்களே,
நீங்கள் உங்கள் லக்கை தொடரும் போது மற்ற எல்லாம் உங்களை தேடி வரும். இந்த வார்த்தை படிக்கிறேன், அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பவுலுடைய அவருடைய ஆசை, அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோள் நிறைவேற வேண்டும், நோக்கம் நிறைவேற வேண்டும், லட்சியம் நிறைவேற வேண்டும். எல்லைகளை பெரிதாக்கும் என்று தவறல்ல. ஆனால் அந்த எல்லைகள் பெரிதாக்கப்பட முன்பாக நீங்கள் வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பாருங்கள். இங்கே நான் யாபேசை குறித்து ஒரு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, அவனுடைய ஆள் தத்துவ பர்சனாலிட்டி. 2வது இஸ் ப்ராப்ளம், அவன் வாழ்க்கையில சந்தித்த பிரச்சனைகள். 3வது இஸ் ப்ராஸ்பரஸ். 3வதாக இஸ் பர்ஃபார்மன்ஸ், அந்த விரிவாக்கத்திற்கு அவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகள். 4வதாக இஸ் ப்ராஸ்பரிட்டி. திரும்ப சொல்லுகிறேன், இஸ் பர்சனாலிட்டி, அவனுடைய நிலை. 2வது இஸ் ப்ராப்ளம், அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்தித்த பிரச்சனைகள். 3வது அவனுடைய செயல்பாடுகள், இஸ் பர்ஃபார்மன்ஸ். 4வது இஸ் ப்ராஸ்பரிட்டி. இன்றைக்கு எல்லாருமே செழிப்பை விரும்புகிறோம், ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் சரியா இருக்கிறதா? என்னுடைய செய்தியை நன்றாய் கேளுங்கள். இவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாபேஸ் குறித்து 1 நாளாகமத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அந்த 1லிருந்து 4 வசனங்கள் வரை அவருடைய பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 9ஆம் வசனத்துல, 9ஆம் வசனம், யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் அவனை துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அந்த வார்த்தை கவனிங்கள், இது எல்லாரும் வைக்கிற பெயர் அல்ல. அவள் தாய் அவனை பெற்ற போது ஒருவேளை அவன் தகப்பன் மரித்திருப்பான், ஏதோ ஒரு சம்பவத்தோடு நடந்திருக்கும். எனவேதான் அந்த தாய் சொல்லுகிறாள், நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன். அப்படியானால் இரண்டு பிள்ளையே, அவனுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்துல சொல்றது போல, ஆரம்பத்துல பேக்ரவுண்ட், அவனுக்கு ஒரு பின்னணி இருக்கிறது. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பின்னணி இருக்கிறது. ஆனாலும் 9ஆம் வசனத்துல அவன் தன் சகோதரை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாயிருந்தான். இந்த நாளில் என் செய்தி என்னவென்றால், அன்புடைய பிள்ளையே, his personality and his place, அவன் எங்கு பிறந்தான்? அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, யூதாவின் குமாரன். அப்படியானால் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பின்னணி இருக்கிறது. யூதாவின் குமாரன். அவன் யாருடைய வம்சத்துல பிறந்தான் சொன்னால், துதிக்கிற ஒரு வம்சத்திலே பிறந்தவன். யூதா என்ற வார்த்தையின் பொருளே துதிக்கிறவன். யூதா என்ற வார்த்தைக்கு பொருள் தேவனால் முதன்மைப்படுத்தப்பட்டவன். அப்படியானால் அந்த குடும்பத்தில் பிறந்த, துதிக்கிற குடும்பத்திலே, ஜெபிக்கிற குடும்பத்துல பிறந்த இவனுக்கு வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது 9ஆம் வசனத்துல, நான் அவனை துக்கத்தோடு பெற்றேன். இங்கே ஒரு கருத்தா கேட்க அன்பா கேட்கிறேன். எல்லாரும் கேட்கிற கேள்வி, ஜெபிக்கிற தாய், ஜெபிக்கிற தகப்பன் எல்லாம் இருக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கை சரியில்லையே. என் அன்பு தேவ பிள்ளையே, தேவன் உன் வாழ்க்கையில சில நேரங்களில பாடுகளையும் போராட்டங்களை அனுபவிக்கலாம். சில நேரங்களில தேவன் சில காரியங்களை தராமல் இருக்கலாம், அது அனுமதிக்காமல் இருக்கலாம். தேவன் எதை தரவில்லையோ அதுவே உனக்கு பின்னால் ஆசீர்வாதமாய் மாறும். திரும்ப சொல்லுகிறேன், something that God's never allowed. வாழ்க்கையில சில காரியங்களை தேவன் அனுமதிப்பதில்லை, ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு விரும்புகிறோம், இது அனுமதித்திருந்தால். தேவன் அது அனுமதிக்காத காரணம் என்னவென்றால், பிற்காலத்தில் அது உனக்கு நீதியாக பலனை தரும். இதான் எபிரேய புத்தகம் வாசிக்கிறோம். இக்காலத்தில அது துக்கமாய் தோன்றும், பின்பு அது பழகினவர்களுக்கு அது நீதியான பலனை தரும். உன் வாழ்க்கையில நீதியான ஒரு பலனை கொடுக்க முடித்தால் தேவன் சில நேரங்களில காரியங்களை தடை செய்கிறார். ஆனாலும் அன்பு தேவ பிள்ளையே, அந்த தடை செய்யப்பட்டாலும் அதுல தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். பல நேரங்களில் தேவன் நாம் எதிர்பார்க்கிற, ஆசைப்படுகிற, கனவு காண்கிற பல காரியங்களை தேவன் அனுமதிப்பதில்லை. ஆனால் நம்முடைய கனவுகளையும் நம்முடைய எண்ணங்களையும் தேவன் உண்மையாகவே ஒரு காலத்திலே நிஜமாக்கி காட்டுவார். அந்த நேரத்தில் அது உனக்கு தேவையில்லை, ஆனால் வருங்காலத்துல அதை நிஜமாக்கி காட்டுவார். அந்த வார்த்தையை நான் படிக்க கேளுங்கள். அவன் வேண்டிக் கொண்டான். அடுத்த வார்த்தை ஷார்ட் பிரேயர். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு தந்தார். என்னுடைய முதல் குறிப்பு, அன்பானவர்களே, அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்தித்த ப்ராப்ளம், பிரச்சனைகள். கவனியுங்கள், எல்லைகள் பெரிதாக்கப்பட வேண்டும், ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். அதற்கு முன்பதாக அன்பு தேவ பிள்ளையே,
இங்கே சொல்லப்பட்ட துக்கம் என்ற வார்த்தைக்கு ஆங்கில வேதத்துல பெயின், அஃப்ளிக்ஷன், இப்படி நிறைய காரியங்கள் போட்டுருது. துக்கம் என்ற வார்த்தைக்கு போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஒவ்வொரு பாடுகளுமே ஏதோ ஒன்றை கொண்டு வருகிறது. எனவேதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பவுலடியான் இப்படி சொல்லுகிறார், அதிகமான பாடுகள், அதிகமான போராட்டங்கள், அதிகமான பிரச்சனைகள், ஆனாலும் பவுலடியான் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிற வார்த்தை கவனியுங்கள். அவர் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்கிறது. நான் குறிப்பிட விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், அன்பான் அந்த 9ஆம் வசனம், நான் சபையை அதிகமாய் துன்பப்படுத்தினேன், நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இதெல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமாய் பாடுபட்டேன், ஆனாலும் நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, endurance will bring enjoyment. திரும்ப அந்த வார்த்தையை திரையில் பாருங்கள். endurance, சகிப்புத்தன்மை, பாடுகள், போராட்டங்கள். that endurance will bring enjoyment. இன்னைக்கு எல்லாருமே என்ஜாய்மெண்ட் விரும்புகிறோம், வளர்ச்சியை விரும்புகிறோம், விரிவாக்கத்தை விரும்புகிறோம், ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். nobody wants to endurance. அந்த சகிப்புத்தன்மை, அந்த பாடுகள். அவர் பவுலடியானை குறித்து சொல்லும் போது அவருடைய பட்ட பாடுகளையும் போராட்டங்களையும் உபத்திரவங்களையும் சொல்லுகிறார். ஆனாலும் தேவ கிருபையிலே நிலைத்திருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு மனிதனை 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, அவனை கர்த்தர் யாராய் மாற்றினார் என்று சொன்னால், கனம் பெற்றவனாய் மாற்றினார். இதைத்தான் யாக்கோபின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஒரு காலத்துல பாடுகள் ஏராளம், போராட்டங்கள் ஏராளம், இல்லாமை ஏராளம், ஏளனங்கள் ஏராளம். ஆண்டவர் அவனை ஆங்கிலத்துல அவனுடைய இன்னொரு பெயர் the prince with God, தேவனுள்ள அரசாளுகிற ஒரு மனிதனாய். யோசித்து பாருங்கள், சொந்த தாயினால் துரத்தப்பட்டான், அன்பாவுடைய மனாந்திரத்திலே தங்கினான். அவனுடைய மாமனார், அதாவது ஏற்குரிய பல ஆண்டுகள் அவனை பாடுகளுக்கு உட்படுத்தினார். சம்பளத்தை மாற்றி மாற்றி ஆடுகளுக்கு பின்னே. என்னை கேட்டுக்கொண்ட அன்பு பிள்ளையே, your endurance will bring enlargement, your endurance will bring enlightenment, your endurance will bring great joy. உங்களுடைய சகிப்புத்தன்மை, endurance will bring enlightenment, அதாவது வெளிச்சத்தை தரும். your endurance will bring enlargement, ஒரு பெருக்கத்தை தரும். your endurance will bring enjoyment, enlightenment, enlargement and enjoyment. அந்த திரையிலே பாருங்கள், ஒரு மகிழ்ச்சியை தரும். எனவேதான் அவருடைய வாட்ச் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவனை கேட்டுக்கொண்டதை அப்படியே செய்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளிலே அவன் வாழ்க்கையில கவனிங்க. இவர் சொன்னேன், his problems, அவன் தாய் அவனை பெறும்போதே துக்கத்தோடு பெற்றார். தகப்பன் மரித்திருக்கலாம், ஆனால் his performance never changed. நன்றாக கேட்க வேண்டும். That's a problem. அதற்காக don't change your performance. நான் பார்க்கிறேன், நன்றாக ஜெபிக்கிறவர்கள், நன்றாக ஊழியம் செய்கிறவர்கள், நன்றாக கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், ஆனால் when the problem comes, the performance differs. புரிய நினைக்கிறேன். நல்லா ஜெபிக்கிறவங்க தான், நல்லா ஊழியம் பண்றவங்க தான், ஏதோ சில பிரச்சனை, நபரோடு பிரச்சனை, அடுத்தவரோடு பிரச்சனை, ஆண்டவரோடு பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, உடனே the performance, அவருடைய செயல்பாடு எல்லாம் மாறிவிடுகிறது. ஆலயத்தை மறக்கிறாள். பல இந்த தொலைபேசியில சொல்லும் போது, நான் ஊழியம் செய்தேன், ஆண்டவருக்காக இப்படிலாம் பண்ணேன், என் வாழ்க்கையில சின்ன பிரச்சனை, என் மனைவி என்னை விட்டு பிரிந்து போய்விட்டால், என் மனைவி மரித்து போனால், ஏதோ ஒரு துக்கமான சம்பவங்கள், உடனே பர்ஃபார்மன்ஸ். நிறைய பேர் கேட்பேன், நீங்க சபைக்கு போறீங்களா? இல்ல. வேத வாசிக்கிறீங்களா? இல்ல. ஜெபம் பண்றீங்களா? இல்ல. யோசித்து பாருங்க. when the problem comes, the performance change. பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய செயல்பாடுகள் மாறி விடுகிறது. ஆனால் யாபேசின் வாழ்க்கையில அருமையான ஒரு காரியங்கள், அவன் வாழ்க்கையில கவனிங்க, there was a problem. அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றாள். தகப்பன் மரித்திருக்கலாம், உறவுகள் அவனை கைவிட்டிருக்கலாம், சொந்தங்கள் விலகி போயிருக்கலாம், ஆனால் his performance never changed. அந்த வசனத்தை படிக்கிறேன், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, ஒரு சின்ன கேள்வி, உன் பிரச்சனைகளிலே in your problem, how is the performance? உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? எல்லாம் சொல்லலாம், நல்லா ஜெபம் பண்ணேன், நல்லா வேத வாசித்தேன்,
நல்லா ஆண்டவர் ஆராய்ச்சேன். யோசித்து பாருங்கள், அவன் தாய் அவனை பெறும்போதே துக்கத்தோட பெற்றான். ஆனால் வாழ்க்கையில துக்கம், ஆரம்பத்துல சொன்னேனே, பெயின், பிரஷர், ப்ராப்ளம், ஆகனி, அவன் வாழ்க்கை எல்லாம் இருந்தது. அவமானம் இருந்தது, நிந்தை இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, பாடுகள் இருந்தது. ஆனால் 4:10 அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அதாவது உன்னுடைய செயல்பாடுகள் சரியா இருக்குமானால் அடுத்த வார்த்தை சொல்கிறது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். ஆங்கில வேதத்துல மோர் ஆனரபிள் தென் அதர்ஸ். திரும்ப சொல்லுகிறேன், மோர் ஆனரபிள் தென் தி ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. அவன் குடும்பத்திலேயே அவன் கனமுள்ளவனாய் கர்த்தர் மாற்றினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, மேபி ப்ராப்ளம், உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்குள் இருக்கலாம், போராட்டத்துக்குள் இருக்கலாம், துக்கத்தில் இருக்கலாம். இதெல்லாம் உண்மை. டோன்ட் சேஞ்ச் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். உன் செயல்பாடுகளையும் உன்னுடைய ஊழியத்தையும் உன்னுடைய காரியங்களை மாற்ற வேண்டாம். இதைத்தான் லூக்கா 1 அதிகாரத்துல சகரியா எலிசபெத் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவர்கள் 20 வயது சென்றவர்கள், குற்றமற்றவர்கள், நியாயப்பிரமாணத்தின்படி தேவனுக்கு முன்பாக நீதியா வாழ்ந்தவர்கள். ஆனாலும் பிள்ளை இல்லை, ப்ராப்ளம். ஆனால் they never change the performance. இங்க சொல்லப்பட்ட வார்த்தை தேவ சமூகம், தேவ ஆலயம், முறைமை, ஊழியம் எதையுமே விடவில்லை. எனவேதான் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியை அவருடைய சந்ததியிலே தேவன் பிறக்க வைத்தார். யோவான் ஸ்நானகனை அவருடைய கருவிலே தேவன் வைத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ப்ராப்ளம் இஸ் தேர், பட் there's a performance there. உன்னுடைய செயல்பாடு. எனவேதான் பவுலடியார் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 10:31 புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். திரும்ப சொல்லுவேன், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக. இந்த டைம்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், இந்த டைம்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, வறுமை நேரங்கள், செழிப்பு நேரங்கள், எல்லா நேரங்களிலுமே நீங்கள் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக. இதைத்தான் திரும்ப திரும்ப ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். விட்டுவிடாதிருங்கள், விட்டுவிடாதிருங்கள், விட்டுவிடாதிருங்கள். எனவேதான் ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில அன்பானவர்களே நீங்கள் தேவனை ஆராதியுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. படித்திருக்கலாம், ஆனால் இந்த டைம்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் படிக்கிற கேளுங்கள். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய். இது கடினம். when everything goes right, எல்லாம் சரியா இருக்கும் போது I can pray, I can praise, I can pursue. நான் ஜெபிக்கலாம், துதிக்கலாம், தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றலாம். but everything is ups and down. எல்லாமே தலைகீழா இருக்கிறது. யோசித்து பாருங்கள். அந்த நேரங்களிலே திருமறை சொல்கிறது, நீங்கள் உங்களை பரிசுத்தமாய் பிரியமாய் அல்ல. வார்த்தை என்னவென்றால் அந்த 12:2 இந்த உலகம் சூழ்நிலைக்கு ஏற்றாக தன்னை மாற்றிக் கொள்ளுகிறது. வசதி வரும்போது ஆமேன், பசி இல்லாத போது நோமேன். ஆலயத்துல பாருங்களேன், ஒரு வாரம் இருப்பது போல இன்னொரு வாரம் இல்லை. ஒரு சில வாரங்களிலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆனால் 3வது 4வது வாரங்களிலே தலை குனிந்து தலை கவிழ்ந்து ஜெபிப்பதில்லை, ஆராதிப்பதில்லை, எதையுமே செய்வதில்லை. அப்படியானால் மாறி வருகிற ஒரு மனிதர்கள். தேவன் சொல்லுகிறார், அன்பு தேவ பிள்ளையே, ஏத்தான் 12:2 ரோமர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். உங்களுடைய கருத்து என்னவென்றால், டோன்ட் லிவ் அண்டர் சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலைக்கு ஏற்றபடி உங்களை மாற்றிக்கொள்ளாமல். அன்பார்களே, பிரச்சனைக்கு மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் பாடல் மத்தியிலும் தேவனுடைய நன்மை இருக்கிறது, தேவனுடைய பிரியம் இருக்கிறது, தேவனுடைய சித்தம் இருக்கிறது. திரும்ப அந்த வார்த்தை அறிவு சொல்லுகிறேன், டோன்ட் காம்ப்ரமைஸ், டோன்ட் கிவ் அப். அப்படிப்பட்ட நேரங்களிலே, பிரச்சனை நேரங்களிலே, பாடல் நேரங்களிலே, போராட்ட நேரங்களிலே எதையும் விட்டு விடாதிருங்கள். அந்த வசனம் அதிலும் அந்த போராட்டத்தின் மத்தியிலும் அந்த பாடல் மத்தியிலும் தேவன் நன்மை இருக்கிறது, தேவனுடைய பிரியம் இருக்கிறது, தேவனுடைய சித்தம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பிரச்சனையிலும் கர்த்தரை மறுரூபமாக்குவார். God can transform your life. இப்ப தெரியுமா, the times of problem. எனவே இதுதான் உண்மை. ஆனாலும் அந்த வார்த்தை சொல்லுகிறேன், அந்த நேரத்திலும் தேவனை நோக்கி, அந்த நேரத்திலும் அந்த ஜெபத்தை நோக்கி. அந்த தேவ பிள்ளையே, God knows the best in your life.
உன் வாழ்க்கையிலே எது உனக்கு சிறப்பானது என்பதை, எது உனக்கு அவசியமானது, எது முதன்மையானது என்பதை நீ அறிந்து வைத்திருக்கிறத விட உன் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். எனவேதான் மல்கியா 3:10 ஆவியானவர் இப்படி சொல்லுகிறார். ஆவியானவர் பிரச்சனைக்கு மத்தியில், அந்த மல்கியா 3ஆம் அதிகாரம் அந்த 1-2 பிரச்சனைகள், கனம் பண்ணுவதில்லை, என்னை நேசிப்பதில்லை, அன்பு கூறுவதில்லை, நிறைய சொல்ற டிஸ்ஆனஸ்டி, வார்த்தையால் வருத்தப்படுத்துகிறாய். ஆனாலும் அவர் சொல்கிற வார்த்தை, நான் வானத்தின் பலகணிகளை கொண்டு திறந்து, அதை வார்த்தை படிக்கிறேன் தமிழ்ல, தசமபாகங்கள் எல்லாம் கொண்டு வாருங்கள், அதை விட்டுடுங்க, உன் பிரச்சனைகளை கொண்டு வாருங்கள், உன் போராட்டங்களை கொண்டு வாருங்கள், உடைய இல்லாமை கொண்டு வாருங்கள், உடைய அந்த ப்ராப்ளம்ஸ் கொண்டு வாங்க. அன்பான தேவ பிள்ளைகளை, உடைய சகிப்பு, அந்த என்டூரன்ஸ், உன் சகிப்பு தன்மைகளை கொண்டு வாருங்கள். அப்படி கொண்டு வரும்போது நான் வானத்தின் பலனைகளை திறந்து, இது பணத்தை மட்டும் பேசவில்லை, பிரிங் அன்டு மீ, உன் பிரச்சனைகள், உன் பாடுகள், உன் துக்கங்கள், உன் வேதனைகள், உன் கண்ணீர், உன் கலக்கம் எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள். அடுத்தவா சொல்லுகிறார், நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆஸ்வதிப்பேன். இந்த பணத்துக்காக மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல இது. நோ, உடைய பிரச்சனைகள், உடைய போராட்டங்கள், உடைய பாடுகள், அதாவது அங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, டோன்ட் ரெஃப்யூஸ், எதையும் நீங்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டாம், நான் படிக்கிறங்கள், கொண்டு வாருங்கள். உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் போராட்டங்களை, உங்கள் பாடுகளை, உங்கள் இல்லாமையை, உங்கள் ஏக்கங்களை, விமர்சனங்களை கொண்டு வாருங்கள். மிக கடினம். அது வரும்போது நாம் சோர்ந்து போகிறோம். ஆரம்பத்தில் சொன்னேன், when the problem comes, the performance goes. பிரச்சனைகள் வரும்போது என் செயல்பாடுகள் மாறிவிடுகிறது. இல்லை என்பால் நீ ஒத்திரம் பண்ணுவோம், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அலைகள் ஓய்வதில்லை. நான் பேசும்போதே எனக்கு நிறைய பிரச்சனைகள் தான், தொலைபேசி அழைப்புகள், மிரட்டல்கள், இவர்களுக்கு மத்தியில் you know one thing, my endurance will bring enjoyment. அந்த சகிப்புத்தன்மை நிலைநிற்கிறோமே, பக்தர் பாடியது போல கிருபையால் நிலைநிற்கிறோம். அந்த நிலை இருக்கும் போது God will give the enjoyment. எனவே நான் சொல்லுகிற வார்த்தை, bring all the problem into Christ. உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் போராட்டங்களை கிறிஸ்துவனை கொண்டு வாருங்கள். அப்படி கொண்டு வரும்போது வேதம் சொல்லுகிறது, யோவான் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எல்லாம் தெரிந்த வசனம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர், எல்லாரும் பின்மாறி போனார்கள், பேதுரு திரும்பவும் போனார், அவரும் போல 4 பேரை கூட்டிட்டே போனார். எல்லாமே ஒரு திகைப்பு, ஒரு கேள்வி, ஒரு முறுமுறுப்பு, என்ன ஆயிற்றோ, இவை சம்பவித்து 4 நாள் ஆயிற்றே. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, நம்மை கைவிட்டு விட்டாரே, நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோமே. அந்த வசனம் சொல்லுகிறது, யோவான் 21:1, இவைகளுக்கு பின்பு அவர் இயேசு மறுபடியும் தம்மை வெளிப்படுத்தினார். இது உயிர்த்தெழுதலுக்கு மட்டுமல்ல, இயேசு மறுபடியும், when you come to Christ, when the problem comes, when the pressure comes, இதெல்லாம் வரும்போது இதை விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. don't give up prayer. அது வரும்போது அந்த வார்த்தை படிக்கிறேன், மறுபடியும் அவர் தன்னை வெளிப்படுத்துவார். நம்பினாலும் ஆமேன் சொல்லுங்கள். அந்த நேரத்திலும் God will reveal. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை 21:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பானவர்களே, அவர் உங்களை புசிக்கவும் திருப்தியாக்க வர முடியும். கவனமாய் கேளுங்கள். when the problem comes, don't give up. பிரச்சனை வரும்போது ஜெபத்தை விட்டுறாதீங்க, கொண்டு வாருங்கள். ஒரு பிரச்சனையை கொண்டு வாருங்கள், போராட்டங்களை கொண்டு வாருங்கள், பாடுகளை கொண்டு வாருங்கள். நடப்பது என்னவென்று தெரியுமா அன்பானவர்களே? உங்களை புசிக்க வைப்பார். 21:6 யோவான், அது அடுத்த வாசி போட்டுக்குது. அடுத்த வார்த்தை, திராண மீன்கள் அகப்படும்படி செய்வார். என்னை கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளையே, டோன்ட் லுக் only your problems. உன் பிரச்சனைகளை நோக்கி பார்க்க வேண்டாம். பிரச்சனைக்கு மத்தியில there is a God. Your performance, தேவன் பார்க்கிறார், என் செயல்பாட்டை பார்க்கிறார். கவனிங்கள். அப்படியானால் காலத்துக்கு ஏற்ற போல மாற்றிக்கொள்வதல்ல. வசதி வரும்போது ஒரு வாழ்க்கை, இல்லாமல் இருக்கும் அந்த வாழ்க்கை இல்லை என்பவர்களே. அவர் உங்களுக்கு அந்த யோவான் 21:6 திரளான மீன்களை அவர் கொண்டு வருவார். அதோடு இணைத்து பார்க்க விரும்புகிறேன். துக்கம்தான், வேதனை தான், இழப்பு தான், ஏமாற்றங்கள் தான், ஆனால்
திரளான மீன்களை ஆண்டவர் உங்கள் வசம் திருப்புவார். ஆத்துமாக்களை திருப்புவார், ஜனங்களை திருப்புவார், இந்த உலகத்தையே திருப்புவார். திரளான மீன்கள், அந்த திரையில பாருங்கள், திரளான மீன்கள் அகப்பட்டதினால். சோ இந்த முதல் குறிப்பு, don't look the problems, look out in prayer. ஜெபத்தில் நோக்கி பாருங்கள். பார்க்கிறோம், ஆனால் அடிக்கடி மறந்து போகிறோம். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.